உன் இருதயத்துல இயேசு இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? வர முடியாது. நிறைய பேர் என்ன வந்து கேட்பாங்க, சிஸ்டர் நாங்க சபைக்கு வரணும்ன்ற, ஆனா எனக்கு ரொம்ப வேலை பிஸி. பரவாயில்ல, அதனால ஒண்ணும் கிடையாது. ஏன் சார் எல்லாரும் திட்டுவாங்க? இல்ல நான் ஏன்னா உன் உள்ளத்துல இயேசு இருந்தா கண்டிப்பா வரப்போங்க. உன் உள்ளத்துல இயேசு இல்லைன்னா நீ ஏன் வர? அல்லேலூயா. எதுவுமே பிடிக்காத நம்ம எதாவது செய்வோமா? பிடிச்சாதானே சாப்பிடுவோம். பிடிக்காத யாராவது வாந்தி பண்ணிக்க மாட்டோமா? உள்ளத்துல முதலாவது இயேசு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ எந்த இடத்துல போனாலும் இயேசு உனக்குள் இருக்க வேண்டும். இயேசு உனக்குள் இல்லைன்னா நம்ம யாருக்கு பேச முடியும்? யார் நம்ம ஆசீர்வதிக்க முடியும்? என்னோட வசனத்தை வாசிப்போமா? கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய முகம் நம்ம மேல பிரகாசிக்க வேண்டும். அவர் நம்ம உள்ள இருந்தாதான் நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். இன்னைக்கு 2026 வருஷத்துல வந்திருக்கிறோம். முதல் வாரத்துல வந்திருக்கோம். தேவன் நம்ம மேல கிருபையா இருக்கணும்னா அவருடைய முகத்தை நம்ம மேல பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்ம கேட்கலாம், ஏசப்பா இந்த வருஷத்துல என்ன குறிச்சு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? பல காரியங்கள், பல பொறாமைகள், பல கஷ்டங்கள், பல வேதனைகள், துக்கங்கள் வரும்போது சந்தோஷம் ஆண்டவரை தாங்கிறதுக்கு எனக்கு பலம் கொடுங்க. அல்லேலூயா. வரட்டும், பிரச்சனை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா நீங்க எங்களுக்குள்ள இருக்கீங்க. அல்லேலூயா. நீர் எங்க கூட வந்து பிரகாசிக்க பண்றீங்க. அதனால எங்களுக்கு கவலை இல்லை ஆண்டவரே. அதனால நீங்க என்ன பண்ணணும்? தாங்குவதுக்கு எனக்கு பலன் கொடுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சமூக கண்களை விட்டு ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த நேரத்தை நீங்க கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. இன்னைக்கு வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். 2026 அப்பா என்னாகம 6:25 படி கர்த்தர் எங்க குடும்பங்களை, சபையை, ஊழியக்கார குடும்பங்களை, விசுவாசி குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முதல் வாரத்திலே தேவனை வல்லமையா பயன்படுத்த